அச்சச்சோ! சாணக்கியருக்கு என்னங்க ஆச்சு? தமிழ்நாட்டுல கவனம் செலுத்த போறார். சென்னையில தங்க போறார். வீடு பார்த்தாகி விட்டது. 60 கேட்க போறார். 50 கேட்க போறார். 40 கேட்க போறார். ஃபைனலா 30யாவது கேட்க போறார் என்று எவ்வளவு அலப்பறை! 27 சீட்டு வாங்குறதுக்கு தான் இந்த அலப்பறையை காட்டினாரா அமித்ஷா அவர்கள்? அமித்ஷாவின் தேர்தல் கணக்கு தமிழகத்தில் தோல்வி அடைந்து விட்டது. மோசமான முடிவெடுத்த அமித்ஷாவின் கணக்கு. மோசமான தோல்வி மட்டுமல்ல, அண்ணாமலையை காவு கொடுத்ததுதான் மீதி. பாஜகவின் தொண்டர்களின் கனவு பொய்த்து போனது எப்படி? என்ன மாதிரியான சிக்னல் இது? இனியாவது அண்ணாமலையின் தேர்தல் கணக்கை அமித்ஷா ஏற்றுக்கொள்வாரா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். பாஜக தொண்டர்கள் மட்டுமல்ல, அண்ணாமலையின் ஆதரவாளர்களின் கனவு, லட்சியம், இலக்கு அனைத்தும் பொய்த்து போய்விட்டது. இது இயற்கையாக நடைபெற்ற சம்பவமா அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா என்றுதான் நாம் மிகப்பெரிய கேள்வியாக இது பார்க்கக்கூடிய சம்பவமாக அமைந்திருக்கிறது. தமிழக பாஜகவில் என்டிஏவில் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு என்பது மிகப்பெரிய கவனத்தை பெறக்கூடிய விஷயமாக இங்கு நடந்திருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களை புறம் தள்ளிவிட்டு அமித்ஷா அவர்கள் நேரடியாக அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். தமிழகத்தில் அண்ணாமலையை ஒதுக்கி அமித்ஷாவின் கணக்கு தமிழகத்தில் எடுபடுமா என்று பாஜக தொண்டர்களே அரசியல் சாணக்கியர்கள் என்று புகழ்பாடி வந்தார்கள். பல நேரங்களில் அவர் சாணக்கியத்தனமான முடிவுகள் பல்வேறு மாநிலங்களில் எடுத்திருந்தாலும் தமிழகத்தில் அவரது சாணக்கியத்தனம் துளியும் எடுபடவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அமித்ஷாவின் கணக்கு தோல்வி அடைந்ததா அல்லது அண்ணாமலையின் கணக்கு தோல்வி அடைந்ததா என்றால் இருவரின் அரசியல் கணக்குமே தமிழகத்தில் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருப்பவர் அண்ணாமலை. அது இன்று வரை கடைபிடித்து வருகிறார். நேற்று உட்பட திமுக எதிர்ப்பில் அண்ணாமலை அவர்கள் உறுதியாக இருந்து வருகிறார். திமுக அரசின் கவனக்குறைவால் சாக்கடையில் விழுந்த சிறுவனின் உயிரிழப்பிற்கு கூட முதல் ஆளாக கண்டன குரல் கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள்தான். அண்ணாமலை இல்லாமல் என்டிஏ வெற்றி சாத்தியமாகுமா என்பது $1,000,000 கேள்வியாக இருக்கிறது. அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் 118 என்ற மேஜிக் நம்பரை அதிமுக பெறுமா என்பது $1,000,000 கேள்வி மட்டும்தான். பாஜக மட்டுமல்ல, அமித்ஷாவிற்கும் இந்த முடிவு மிகப்பெரிய பலகீனமான முடிவாக தான் இது அமைய போகிறது. அவரது அரசியல் வாழ்வில் இதுதான் இருக்க போகிறது என்று ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் யூகித்து விட்டார். எடப்பாடி அவர்கள் இது போன்ற முடிவுதான் கடைசி நேரத்தில் எடுப்பார் என்பதை ஆரம்பம் முதலே அண்ணாமலை அவர்கள் தேசிய தலைமைக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதுதான் இன்று தமிழகத்தில் நடந்தேறி இருக்கிறது. தலைவர்கள் பொதுவாக உருவாக்கப்படுவதில்லை, தானாக உருவாவார்கள். இது போன்ற முடிவுகளால் அண்ணாமலை என்ற தனி மனிதன், தனி ஒரு தலைவனாக நிச்சயம் தமிழகத்தில் எழுச்சி பெறுவார் என்பதுதான் 100% உண்மையும் கூட. தமிழக பாஜகவை விட காங்கிரஸ் எவ்வளவோ மேலு. ஊருக்கு 10 பேர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் 5% வாக்கு வங்கி கூட இல்லாத காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட உருட்டி மிரட்டி 28 சீட்டு வாங்கிட்டாங்க. ஆனா தமிழகத்துல பாஜக அண்ணாமலை அவர்களின் உழைப்பால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் குக்கிராமங்கள் முதற்கொண்டு பயணித்து 11% வாக்கு எடுத்தும் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காலடியில் விழுந்து பொய்த்து போய்விட்டது தமிழக பாஜக. இதற்காக தான் அண்ணாமலை இவ்வளவு பெரிய கடுமையான உழைப்பை பாஜகவிற்காக கொடுத்தாரா என்பது பாஜக ஆதரவாளர்களே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழலை இன்று தேசிய பாஜக எடுத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் முழுமையாக திராவிட பாஜகவாக மாறிவிட்டது என்றுதான் பாஜகவின் ஆதரவாளர்களே சமூக வலைதளங்களில் பதிவிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் இருக்கக்கூடிய 4 பேர் வெற்றி பெற்றால் போதும், அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதி நமக்கு அவர்களுக்கு கிடைத்தால் போதும் என்று அவர்கள் எண்ணக்கூடிய ஒரே காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு சூழல் தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்களை நேரடியாக அதிமுகவிடம் பாஜக தலைவர்கள் தனக்குரிய சீட்டு தொகுதியை நேரடியாக கேட்ட காரணத்தினால்தான் இது போன்ற முடிவுகள் இங்கு நடைபெற்று இருக்கிறது. இதனால் டெல்லி தலைமை மிக கடுமையான கோபத்தில் இருப்பதாக கூட ஒரு தகவல்கள் வருகிறது.
எப்படியாகினும் தமிழக பாஜகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க தவறிய அமித்ஷா அவர்கள்தான் இதற்கு உண்டான முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு தேர்தல் என்பது தொண்டர்களின் கனவு, லட்சியம், அனைவரும் தேர்தல் களத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த 20, 25, 27 சீட்டை வாங்கி கொண்டு சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் போட்டியிட்டால் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி அடுத்து தொடர்ந்து பாஜகவில் பயணிக்கப் போகிறார்கள்? இதை தேசிய தலைமை உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக ஆரம்பம் முதலே வலியுறுத்தி வந்தார். நாம் தலைமையில் ஒரு தனி அணியை உருவாக்கி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தொண்டர்கள் மத்தியிலும் தேசிய தலைமையிலும் விதைத்தார். அதை ஏற்றுக்கொண்டுதான் தேசிய தலைமை கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அண்ணாமலையோட முடிவை ஏற்றுக்கிட்டு தனியா போனாங்க. அதுல அவர் வெற்றி மட்டும்தான் இல்லையோ தவிர மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை தமிழகத்தில் பாஜகவிற்கு உருவாக்கி கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள். கிட்டத்தட்ட 7-8 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவை டெபாசிட் காலி செய்தவர் அண்ணாமலை அவர்கள். இதையெல்லாம் மறந்து இன்று இது போன்ற ஒரு தவறான முடிவை தமிழக பாஜக டெல்லி தலைமை எடுத்திருக்கிறது. இது அண்ணாமலை அவர்களின் உழைப்பை கொச்சைப்படுத்தும் விதமான ஒரு முடிவாக தான் இது அமைய போகிறது. நிச்சயம் இதனால் மிகப்பெரிய பாதிப்பு பாஜகவிற்கும் என்டிஏவிற்கும் ஏற்பட போகிறதோ என்ற ஒரு அச்சம் இப்போது டெல்லி தலைமையையும் தமிழக தலைவர்களையும் சூழ்ந்திருக்கிறது என்றுதான் நிர்வாகிகள் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூட்டணி முக்கியம் தமிழக பாஜக தொண்டர்கள்கிட்ட தலைவர்கள் எல்லாம் பேசி ஏதோ இவர்கள் மிகப்பெரிய அளவில் சீட்டு வாங்கிட்டு வந்துடுற மாதிரி எல்லாம் பேசி தொண்டர்களோட சோர்வடைய வைத்தது தான் மீதி. இந்த 27 சீட்டை வாங்குறதுக்கு தான் இவ்வளவு அளப்பற தமிழக பாஜக தலைவர்களும் டெல்லி தலைமையும் செஞ்சிச்சாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வந்திருக்குது. ஏன்னா இந்த 27 இடங்கிறது இது முழுமையா பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பாரா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வியாகவும் அடுத்தது வந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி பங்கீடுல கடந்த காலங்கள்லாம் ரொம்ப கடுமையா கடைபிடிச்ச தலைவருங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவர்கிட்ட பேசி வாங்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு தமிழக பாஜக எந்த தலைவர்களுமே இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையும் கூட. இந்த உண்மையை புரிஞ்சிக்கல அப்படின்னா பாஜக தொண்டர்களுக்கும் சரி, ஆதரவாளர்களுக்கும் சரி, இது ஒரு மோசமான முடிவாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்ல, கடந்த ஓராண்டு காலமாகவே தமிழக பாஜகவின் செயல்பாடுங்கிறது ரொம்ப படு மோசமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக நோட்டா கட்சின்னு சொல்லி அண்ணாமலையோட உழைப்பை கொச்சைப்படுத்தும் விதமாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைய தலைவர்களுடைய செயல்பாடும் கூட. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய வாக்கு சதவீதத்தை கொண்டு வந்த அண்ணாமலையோட உழைப்பு வீணாக்கும் விதமாக தான் இன்னைக்கு பாஜக தேஞ்சு போய்கிட்டே இருக்கு. இதை நம்ம ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் களத்துல தான் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் 100% உண்மையும் கூட. அண்ணாமலை இருக்கும்போது இருந்த உழைப்பு தொண்டர்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தொண்டர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட யாத்திரையெல்லாம் போனாரு, ஆனா அங்க ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. ஆனா இதுவே அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் போது ஒவ்வொரு தொகுதியாரியாவும் அவர் பயணிச்சாரு. மிகப்பெரிய எழுச்சி ஆறாவரம் அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நயினாரோட யாத்திரையில அது மாதிரி எங்கேயுமே நடந்தது போன்ற ஒரு உணர்வு கூட தொண்டர்கள் மத்தியிலே இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் கடந்து தேர்தல் களத்துல என்டிஏ எவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாக்க போகுது, வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை இவங்க கேட்டு பெற போறாங்களாங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விசிக கூட திமுக கூட எவ்வளவு கடுமையான நெருக்கடி எல்லாம் கொடுத்து கடந்த தேர்தலில் 6 இடம் வாங்கியிருந்தாங்க. இப்போ 8 இடத்தை அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. விசிக கூட திமுக கிட்ட இவ்வளவு பெரிய டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா பாஜக தேசியத்துல ஆளுங்கட்சியா இருந்து எடப்பாடி கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சு கேட்கக்கூடிய இடத்தை வாங்க முடியாம டெல்லி தலைமை இருக்குதோங்கிற ஒரு அச்சம் உணர்வு தான் நமக்கு தொண்டர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, என்டிஏவோட தலைவர்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜி.கே. வாசனுக்கு சீட்டு இன்னும் முடிவாகல. அவர் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு. சீட்டு எல்லாம் உறுதிப்படுத்தியாச்சு, விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஜி.கே. வாசனே சொல்றாரு. இருந்தாலும் அவர் பாஜகவோட சின்னத்துல நிக்க போறாரா, அதிமுகவோட இரட்டலை சின்னத்துல நிக்க போறாராங்கிறது $1 மில்லியன் கேள்வியாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம மேற்கொண்டு என்டிஏவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம்
ஆல்மோஸ்ட் சீட் ஷேரிங்கை முடிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய 3 பெரிய கட்சி அப்படின்னா அது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக இவர்கள் தான் பெரிய கட்சிங்க. அதுக்கு பாஜகவுக்கு 27 கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல மூலையில உட்கார வச்சுட்டாங்க. பாமகவுக்கு 18 கொடுத்து ஆஃப் பண்ணிட்டாரு. அப்பா மகன் பிரச்சனைன்னு சொல்லி அம்புமணியும் கன்வின்ஸ் பண்ணி 18க்குள்ள முடிச்சிட்டாரு. இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா அமமுகவுக்கு 11 சீட்டுகள் கொடுத்தது தான் அவர்களுக்கு இந்த தேர்தலில் ஆரம்பமே வெற்றியா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான். ஏன்னா நம்ம கூட கடந்த காணொலியில அமமுகவிற்கு 8 இடம் கொடுக்க போறோங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். ஆனா அவங்க அதெல்லாம் கடந்து 11 இடங்கள் வாங்கி ஆரம்பமே அமமுக ஒரு வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுல படு மோசமான முடிவு அமைஞ்சது அப்படின்னா அது பாஜகவிற்கு மட்டும்தான். இந்த முடிவு பாஜகவுக்கு மட்டுமில்ல என்டிஏவிற்கும் மிகப்பெரிய ஒரு சறுக்கலாக இருக்க போகிறது. அண்ணாமலையை என்டிஏ எந்த அளவிற்கு பயன்படுத்த போகிறது என்பதை பொறுத்துதான் என்டிஏ தமிழகத்தில் ஆட்சி கட்டிலில் அமரப்போவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பும் சூழலும் இருக்க போகிறது. ஏன்னா இந்த என்டிஏவோட கூட்டணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எல்லா தலைவர்களும் வாழ்த்துக்கள் எல்லாம் பரிமாறினாங்க. ஆனா அண்ணாமலை இப்போது வரை அது குறித்து எந்த விதமான ஒரு வார்த்தையும் சமூக வலைதள பதிவுகளும் இல்லாமல் அமைதி காத்து வருகிறார். இதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது. இதுதான் அண்ணாமலையின் முடிவா என்பது போக போக நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.